தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை காணலாம். பெரிய ஒரு கேள்விக்குறியாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அவர் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவர் சாதாரண ஒரு நபர் கிடையாது. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு இந்த நிலை என்றால் சாமானிய ஒரு மனிதனினுடைய உயிருக்கு இங்க என்ன உத்திரவாதம் இருக்கிறது என்ற கேள்விதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைவராலும் அச்சப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்ப பார்த்தா குறிப்பாக அவங்க ஆம்ஸ்ட்ராங் எத்தனையோ பேருக்கு படிப்புக்கு உதவி செய்திருக்கார், எத்தனையோ வழக்கறிஞர்களை உருவாக்கி இருக்கார். அது மட்டும் இல்லாம தலித்தின மக்களுக்காகவும் தாழ்த்தப்பட்டவர்களுக்காகவும் பட்டியலின மக்களுக்காகவும் அவர் தொடர்ந்து குரல் கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபட்டிருக்காங்க. இன்னைக்கு அத்தனை பேரும் இன்னைக்கு கொந்தளிச்சு போயிருக்காங்க. இன்னைக்கு 47 வயசு தான் ஆகுது, அவருக்கு ஒன்னும் வயசாகல. அப்போ இந்த அளவு ஒரு படுகொலை செய்கிறாங்க, அதுவும் ஒரு மெயின் சிட்டி, அதுவும் இல்லாம முதலமைச்சர் தொகுதியான கொளத்தூர் தொகுதியிலேயே இது மாதிரி மக்கள் அதிகமாக இருக்கின்ற ஏரியாலேயே இந்த மாதிரி படுகொலை நடக்கிறது என்றால் தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் கேள்வியாக இந்த நேரத்தில் நான் எழுப்புகிறேன். இது சாதாரண விஷயம் இல்ல. இப்பதான் கள்ளக்குறிச்சியில 70 உயிரை இழந்திருக்கோம். எல்லாருமே தலித் மக்கள் தான். அது மட்டும் இல்ல, திருநெல்வேலியில ஜெயக்குமார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் இறந்தார். இன்னைக்கு வரைக்கும் அவரை யார் கொலை செய்தாங்கன்னு கூட இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஒரு 5 நாளைக்கு முன்னாடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு முக்கியமான கட்சி பிரமுகர் சண்முகம் என்பவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கார். ஏன் இந்த மாதிரி படுகொலைகள் நடக்கிறது என்பதற்கு முதலமைச்சரும் தமிழக அரசும் முழு பொறுப்பேற்க வேண்டும். இன்னைக்கு அவருடைய அறிக்கையில சொல்றாரு, நைட்டே 8 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டோம்னு முதலமைச்சர் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு கைது செய்யப்பட்டவர்கள் அந்த விக்டிம்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நாங்களாக தான் போய் சரணடைந்தோமே ஒழிய எங்களை காவல்துறை ஒண்ணு